இந்த கோபி டீ. ஹாய் சொல்லு, வீடியோ எடுக்கிறேன். ஹாய் பாப்பா, நீ கோவத்தில் இருக்காங்க. என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு சமையல்? நீங்கள் குழம்பு வைங்க, நாங்கள் வந்து பேர் வச்சுக்கிறோம். சரி சொல்லு. கருவாட்டு குழம்பு வைங்க. கருவாட்டு குழம்பா? ஓகே. என்ன கருவாடு? நெத்திலி கருவாடா வாழை கருவாடா? நெத்திலி கருவாடு. அது வேணாம், வாழை கருவாடு வைக்கலாம். வாழை டேஸ்ட்டாக இருக்கும். வாழை கருவாடா உனக்கு ஓகேவா பாப்பே? ஓகே சரி, டீ குடிச்சிட்டு நீங்கள் வாங்க, நான் அதுக்குள்ளே கருவாடு குழம்பு ரெடி பண்ணுறேன். சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸ் வந்து கருவாட்டு குழம்பு தான் கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. அடுத்த வாரத்தில் நாங்கள் தான் சமைக்க போகிறோம். எங்கள் அம்மா சமையல் போர் அடிச்சு வச்சு அடுத்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு வீடியோ போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைச்சது அவங்களுக்கு போர் அடிச்சிச்சான். சரி ஓகே, எனக்கு வேலை மிச்சம் தானே. இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகே பிள்ளைங்க, குட்டீஸ் கேட்ட மாதிரி இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வாழை கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடு குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்தாலுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு, வாழை கருவாடு. அதில் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் நல்லா மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு இதெல்லாமே போட்டு ஒரு கிராமத்து சுவையில் நான் இந்த கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே ஸ்டைலில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த கருவாடு எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். எல்லா கருவாடுமே போட்டுடலாம். ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும் இந்த கருவாடு, அதனால் நான் இந்த கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கருவாடு பவுலில் போட்டுட்டு சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே நேரத்தில் சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா கருவாடு அப்படியே பிஞ்சு போயிடும். நார்மல் சூடு இருந்தால் போதும். அதை க்ளீன் பண்ண வைக்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்டி ஆல்ரெடி வந்து எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன், வெங்காயம் வடகம். இந்த வடகம் சேர்க்கும்போது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம் வடகம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக கொஞ்சம் பெரியஸாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். ரொம்ப சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது கருவாட்டு குழம்பு. அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி, அதே மாதிரி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அந்த தக்காளி போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். தேவையான அளவு கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலா கூட அந்த வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இப்போ நல்லா அந்த காய் வேக விட போகிறோம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. காய் நல்லாவே வெந்துடுச்சு. அந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு
மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் கூட நான் எப்படி அரைச்சிருக்கேன்றது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாய் பொடி போட்டுட்டு மூடி போட்டு அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த மிளகாத்தூளை வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள். இந்த தனியாத்தூள் சேர்க்கும்போது குழம்பு கூடுதலாக ஒரு சுவை கிடைக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் குழம்புலாம் நல்லா வேகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். உப்பு நீங்கள் இப்போ செக் பண்ணுறதா இருந்தால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். புளி ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஏன்னா நம்ம மாங்காவும் சேர்க்க போகிறோம். அதனால் புளி நார்மலாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. நல்லா காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா சூப்பராக கொதி வந்துடுச்சு. இப்போ தண்ணி நான் திட்டமாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாங்காய் பீஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக ஒரு மாங்காய் எடுத்திருந்தேன். அந்த மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா கருவாடும் கழுவி வச்சுருந்தேன். அந்த கருவாடு எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவாடு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் சுடு தண்ணி ஊற்றி. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ளீன் ஆகிடும். இப்போது கலரி விடாமல் அப்படியே மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா கொதிக்க விட்டு மூடி எடுத்தோன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பரான அட்டகாசமான சுவையில் ஒரு கருவாட்டு குழம்பு கிராமத்து சுவையில் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கருவாடு முழுசாக இருந்துச்சு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை அப்படியே வச்சு நீங்கள் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். மாங்காய்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இது மீன் குழம்பு இதே ஸ்டைலில் நம்ம செய்யலாம், அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளைங்க கேட்ட மாதிரி மண் சட்டி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.